ஒரு விதமான ஒரு அவர் வழக்குல சிக்கலை சிக்கலை ஏற்படுத்துறது யாரு? இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலா இருக்கு. யாரோ ஒருத்தர் வந்து அந்த உத்தரவுல என்ன வந்திருக்கு? அந்த உத்தரவு வந்து மறுபடியும் ரிட்டு போட்டு உடைக்க முடியாதா? ஒரு வருஷம் முழுக்க இருந்தா சங்கர் வெளியே வரணுமா? என்ற ஒரு கேள்வி இருக்கு. இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ நான் அவருடைய வழக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து புகழேந்தி அவருடைய சீனியர் இருக்காரு ராதாகிருஷ்ணன், அவங்க தான் வந்து பார்ப்பாங்க. சங்கருடைய எல்லா வழக்கும் பார்ப்பாங்க லோக்கல்ல. இன்னைக்கு யார் யாரோ ஆஜராகிறாங்க. பட் அது நம்ம யாருன்னு கூட தெரியல. Study MBBS in Armenia. Just 3.5 lakh per year. Don't miss this admission closing soon. Contact AJ Peniel International. லக்ரம் பஸ்ரூலுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் தடா ரஹீம் அவர்கள் வந்திருக்கார். அவர்கிட்ட வந்து சவுக்கு சங்க நிலை குறித்து பேச போறோம். சார் வணக்கம் சார். வாங்க. சவுக்கு சங்கர்கள் வந்து கடந்த 2-3 நாட்களாக வந்து உண்ணாவிரதம் இருக்கார் அப்படின்னு சொல்லி செய்திகள் கேள்விப்படுறோம். அந்த செய்தி உண்மையா? ஏன் எதுக்காக அவர் உண்ணாவிரதம் இருக்காரு? இந்த வழக்கறிஞர் தான் வந்து பேசியிருக்காரு. ஒரு இன்டர்வியூவில் பார்த்தேன். அதுக்கு பிறகு தான் தெரியும் அவர் உண்ணாவிரதம் இருக்காருன்னு. அது எந்த காரணத்துக்காக இருக்காருன்றது எனக்கு தெரியல. ஆனால் வழக்கறிஞர் அந்த ஒரு இன்டர்வியூவில் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், 24 மணி நேரம் காவலரை போட்டு மென்டல் டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி காவலரை போட்டு இருக்காங்கன்னு சொன்னால், இப்போ என்னன்னு சொன்னால் முக்கியமான நபர்கள் சிறைக்கு போனாங்கன்னு சொன்னால், காவலர்கள் வந்து இப்போ நானே வந்து 2018 உங்களுக்கு அந்த அனுபவம்? தடா சட்டத்தில் சிறையில் இருந்தது வேற. தடா சட்டத்தை மீறி இப்போ வெளியே வந்து சமூக ரீதியான அமைப்பு நடத்தி 2018 குண்டர் சட்டம் போட்டு சிறையில் இருக்கேன் நான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அறையில் இருப்பேன். எனக்கு எஸ்கார்டு போலீஸ் வார்டர் தனியாக போட்டிருப்பாங்க. இப்போ நான் வழக்கறிஞர் பார்க்க போனாலும் வார்டர் கூட வருவார். மனுக்கு போனாலும் வார்டர் கூட வருவார். இது வந்து போட்டு வச்சுருப்பாங்க. இது வந்து அங்கே அவங்களுடைய அந்த இந்த புக்கில் என்ன எழுதி வச்சுருப்பாங்கன்னு சொன்னால், ஷேடோன்ற மாதிரி போட்டு 2வது வந்து என்னன்னு சொன்னால், இவருக்கு மற்ற கைதிகளால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்பதற்காக நாங்கள் வந்து இப்படி போட்டிருக்கோம். ஒரு வார்டர் போட்டிருக்கோம் அப்படின்றத அவங்க எழுதுவாங்க. ஆனால் உள்ளார்ந்த அர்த்தம் என்னன்னு சொன்னீங்கன்னா, இப்போ வந்து நான்லாம் நீண்ட காலமாக சிறையில் இருந்திருக்கேன். அப்போ மற்ற கைதிகள் கிட்ட போய் பழகணும்னு சொன்னா, அப்போ சிறைக்குள்ள சாப்பாடு சரியில்ல. ஏன்டா இந்த சாப்பாட தின்னுட்டு சும்மா உட்காந்துருக்கீங்க? வாங்க போராடலாம்னு சொல்லி நான் தூண்ட வாய்ப்பு இருக்கு. அதேமாரி வந்து சுண்ணாம்பு அடிக்கிறதுக்காக கைதி கிட்ட காசு வாங்கி சுண்ணாம்பு அடிப்பாங்க. ஆனா இவங்க இன்டர்ன் போட்டு காசு வாங்கி எடுத்துக்குவாங்க. ஆனா கைதிகிட்ட வந்து என்ன உங்க பிளாக் இப்படி இருக்கு, உடனே சுத்தம் படுத்து, இல்லைன்னா உன்னை வந்து ஜெயில் மாத்தம் பண்ணிடுவனுங்களா அப்படின்னு சொல்லி சூப்பர்ன்னு சொன்னா, உடனே அவன் என்ன பண்ணுவான், வீட்டுல இருந்து ஏதோ கத்தி கதறி காசு வாங்கி அந்த காசை வாட்டர் கிட்ட கொடுத்து பெயிண்ட் வாங்கி அடிப்பாங்க ஜெயில். அப்போ நீ ஏன் அடிக்கிற, இதெல்லாம் ஜெயில் அடிச்சு கொடுக்கணுயா அப்படின்னு நான் சொல்ல வாய்ப்புகள் இருக்கு. இதேமாரி எந்த அது ஒரு தொடப்பம் வாங்கணும் பெருக்கிறதுக்கு. அப்போ வந்து என்னாச்சு அதாவது சிறையில் இருக்கக்கூடிய அதாவது ஸ்காலஞ்சர்ன்னு சொல்லக்கூடிய நபர், சுத்தப்படுத்தக்கூடிய நபர் எங்க அவரு? அவரு வந்து பெருக்க சொல்லுங்க, ஏன் கைதி விட்டு பெருக்குறீங்க அப்படின்ற கேள்வி நான் வந்து முன் வைப்பேன். உதாரணத்துக்கு சொல்றேன். சிறை கைதிகளுக்கு என்ன உரிமை இருக்குன்னு நீங்க சொல்லிருக்கீங்க. ஆமா, ஆமா. அப்ப நான் வந்து என்ன பண்ண சொல்லுவேன், இப்படியெல்லாம் நான் சொல்லி மற்ற கைதிகளை தூண்டி, மற்ற கைதிகள் வந்து வேலை செய்ய இது விடாம, மற்ற கைதிகள் வந்து இந்த மாதிரி சுத்தம் செய்யறதுக்கு எல்லாமே பண்ண விடாம, நான் வந்து தடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கின்றதுக்காகவே என்னை வந்து என்ன பண்ணுவோம், ஒரு வாட்டரை போட்டு வச்சுக்குவோம். நான் எங்க போனாலும் கூட வருவேன். ஏன் சொன்னா மற்ற கைதிங்க கிட்ட பேசக்கூடாது, மற்ற கைதிகள் வந்து என்ன குறைகளும் நம்ம கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு நிலையை வந்து சிறையில வந்து ஏற்படுத்துவாங்க. இப்போ அந்த அடிப்படையில் சங்கரை வந்து அங்கே வச்சிருக்காங்களா அப்படின்றது நமக்கு தெரியல. ஏன்னா சங்கரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெமிலியரான நபர். அப்போ அவரை மற்ற கைதிகள் வந்து பார்க்க வாய்ப்புகள் இருக்கு. அப்போ சிறையில் நடக்கக்கூடிய சில பல தவறுகளை வந்து சொல்ல வாய்ப்பு இருக்கு. இப்போ சங்கர் வெளியே வந்தாருன்னு சொன்னால் நிச்சயம் இது மேலே யூடியூப்ல உட்காந்து பயங்கரமாக பேசுவாப்புல. அது பேசணும்னா அந்த அந்த அதிகாரிகளுக்கு, அதாவது சிறை நிர்வாகத்துக்கு மிகப்பெரிய ஒரு தர்மசங்கடம், ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக கூட வர வாய்ப்பு இருக்கு. அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஒரு வாட்டரை வந்து அவரை கண்காணிக்கிறதுக்காக போட்டு வைப்பாங்க. அப்புறம் இது 2ம் இல்லாம வந்து என்னன்னா, ஒரு விதமான மென்டல் வொரிஸ். அதாவது என்னன்னா, மற்ற கைதிகள்லாம் வந்து ஜெயில்ல அவங்கவங்க அப்படி இப்படி ஜாலியா இருக்காங்க, சாப்பிடுறாங்க. நம்மள மட்டும் வந்து கூடவே ஒரு காவலர் இருக்காருன்னு சொன்னா, அது ஒரு விதமான மன உளைச்சலை ஏற்படுத்தும்.
இப்போ சங்கருக்கு வந்து அப்படி மன உளைச்சல் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ எனக்கு வந்து நான் அதை கண்டுக்கவே மாட்டேன். நீ இல்லை யார் வந்து உட்காந்துக்க 10 பேர் வந்து உட்காந்துக்க ஒரு ஆள் இதுக்கு நான் அப்படிதான் நினைக்கக்கூடிய நபர். ஆனா சங்கரை பொறுத்தவரையிலும் என்னன்னா, இதுக்கு முன்னாடி அவரு அது போன்ற ஒரு நிலைக்கு போகாத இப்ப திடீர்னு சிறைக்கு போயிருக்காரு. சிறையில இப்படி ஒரு காவலர் 24 ஹவர்ஸ் அவரை போட்டிருக்காங்கன்னு சொல்லும்போது, நிச்சயம் அது சங்கருக்கு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் வரும். ஏன்னா நம்மள வந்து கைதிங்கிட்ட பேச விட மாட்டாங்க. கைதிங்கிட்ட வந்து இது பண்ண விட மாட்டேங்கிறாங்க. நம்மள வந்து 24 மணி நேரமும் கண்காணிக்கிறாங்கங்கும்போது, மற்ற கைதிகளுக்கு அப்படி கண்காணிக்கிறாங்கன்னா முடியாது, பண்ண முடியாது. அப்போ வந்து இது ஏதோ வந்து அரசு நம்மள வந்து ஒரு விதமா வந்து மன உளைச்சலுக்கு ஏற்படுத்த பாக்குது. அப்படின்றதுக்காக இத வந்து கண்டிச்சு உண்ணாவிரதம் இருக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா, கோவையில இருந்த மாரியே இங்கேயும் அவருக்கு வந்து பயங்கரமா வந்து அச்சுறுத்தல் இருக்கு. அ அவருக்கு ஏதாச்சும் ஆயுதமோலாம் சொல்றாங்களே. இல்ல, இல்ல. அதான் நான் சொல்றேன். கோவையில வந்து சூப்பரண்ட் மோசமான ஆளு. அதனால அப்படி ஒரு நிலை அதாவது அரசு சொல்லணும்னா கூட தன்னிச்சையா வந்து கிறுக்குதனமா அந்த மாரி நபர் நடவடிக்கை எடுக்கக்கூடிய நபர் கோயம்புத்தூர்ல. ஆனா சென்னை புழல் ஜெயில் ரிமாண்ட் சிறை 2ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி அதிகாரிகள் யாரும் இல்ல. அரசாங்கம் சொன்னாலும் நிச்சயம் வந்து அத அப்படியே ஃபாலோ பண்ற அளவுக்கு அதிகாரிகள் அங்க புழல் ஜெயில்ல இல்ல. அதே நேரத்தில நீங்க இன்னொரு விஷயமும் இருக்கு. அங்க யார் இருக்கான்னு சொன்னா, செந்தில் பாலாஜி இருக்காப்புல. இப்ப அதான் செந்தில் அடுத்து கேட்க வந்தேன். செந்தில் பாலாஜி இருக்காப்புல. சிறையிலே இருக்காப்புல. அப்ப செந்தில் பாலாஜி சிறைக்கு போக காரணம் யாரு? சவுக்கு தான் பேசிக்கிறாங்க. சவுக்கு தான் பேசிறாங்க. உண்ம. சொல்றாங்க. அதாவது இந்த இடத்துல வீடு கட்டுறாங்க. இந்த வீடு வந்து இவ்வளோ நிலப்பரப்பு உள்ள வீடு. இது தமிழ்நாட்டுல இதுவரையிலும் எந்த அமைச்சர்களும், எந்த செல்வந்தர்களும் கட்டாத ஒரு புதுமையான வீடு கட்டுறாரு. இந்த வீட்டுக்கு வந்து கிரானைட் கல்லு இந்த நாட்டிலேருந்து வந்திருக்கு. இந்த வீட்டுக்கு கதவு, ஜன்னலுடைய கட்டை வந்து இந்த நாட்டிலேருந்து வந்திருக்கு. இப்படி வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாளிகை வந்து கட்டுறாப்புல. யாரு? செந்தில் பாலாஜி. அப்ப இவ்வளவு பணம் எப்படி வந்தது இவருக்கு? எங்கேருந்து வந்தது? அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை முதல் சோசியல் மீடியால பெரிய அளவுக்கு பேசும் பொருளாச்சு. அதன் பிறகு தான் ஐடி ரைடு, அதுக்கப்புறம் தான் இடி ரைடு, அதுக்கப்புறம் தான் அவர் விசாரணை, அதுக்கப்புறம் சிறை அப்படின்றது தொடர்ந்துட்டு இருக்கும்போது, இப்போ அந்த நபர் சிறையிலே இருக்காரு. அதே சிறையில இருக்கும்போது, அப்போ வந்து இயற்கையாவே மனிதனுக்கு ஒரு ஒரு ஏன்னா அரசியல் இல்லையா? அரசியல்வாதி இல்லையா? நம்மள இந்த நிலைய ஆக்குன அந்த நபர் இங்க உள்ள வந்திருக்காரு. அப்போது இப்போ இது வந்து கவர்மெண்ட்டுக்கு சொல்லி எல்லாம் இல்ல. கவர்மெண்ட்டுக்கு சொல்லி அல்லது சிறை அதிகாரிகள் கிட்ட உத்தரவு வாங்கிக்கிட்டு செந்தில் பாலாஜி செய்ய வேண்டியதில்ல. அவர்கிட்ட வரக்கூடிய அந்த வார்டர்ஸ் எல்லாம் வராங்க இல்லையா? அவங்க கிட்ட சொன்னா முடிஞ்சிருச்சு. என்னய்யா அவன் பாட்டுக்கு நாய் அவனெல்லாம் பாரு. அப்படின்னு சொன்னாவே அப்ப என்ன பண்ணுவோம்? அப்ப இவரு அதிகாரத்துல இருக்காரு. இன்னைக்கு அவங்க ஆளுங்கட்சியா இருக்காரு. ஜெயில்ல இருந்துகிட்டே கொங்கு மண்டலத்துல வந்து இன்னைக்கு திமுக ஜெயிக்க வச்சாருன்னு சொல்லி திமுக காரங்களுடைய முன்னணி தலைவர்களே பேசிக்கிறாங்க இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது அவங்களுடைய ஆளுமை இருக்கு. ஆளுமை இருக்கும்போது, அப்ப இவரு சொன்னத நம்ம செஞ்சோம்னு சொன்னா, யாரு? செந்தில் பாலாஜி சொன்னத நம்ம செஞ்சோம்னு சொன்னா, நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வந்து அ எந்த நேரத்திலயும் உதவி பண்ணுவார் அப்படின்னு 2ஆம், 3ஆம் கட்ட அதிகாரிகள், அதாவது வார்டரு, ஜெயிலரு இது போன்ற நபர்கள் நினைச்சாவே, சங்கருக்கு மன உளைச்சல் ஏற்படுத்துறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப சவுக்கு சங்கர பத்தி நீண்ட காலமா எல்லாரும் பேசியிருந்தாங்க. திடீர்னு சவுக்கு சங்கர பத்தி யாருமே எதுவுமே பேசாம, ஆதரவோ, எதிர்ப்போ எதுவுமே எல்லாருமே கலைஞ்சு விட்டதா வருது. இல்ல, இல்ல. அது காரணம் என்னன்னு சொன்னா, தேர்தல் உங்களுக்கு வந்து தேர்தலுடைய ரிசல்ட்டு, இந்த தேர்தல் வெற்றி, தோல்வி, ஆட்சி, இழுபறி, மெஜாரிட்டி, மைனாரிட்டி யார் யார் கூட போவா? எப்படி எப்படி வரும்? எவ்வளோ வாக்கு வித்தியாசம்? இந்த இது வந்து இப்ப கடந்த ஒரு 15, 20 நாளா ஓடிட்டே இருந்தது. ஆனாலும் சங்கர பத்தி யாரும் அத பத்தி ஒரு பேசல. இப்ப மறுபடியும் அது பேசுறாங்கன்னு சொன்னா, இப்ப அது தேர்தல் ஜுரம் முடிஞ்சிருச்சு மக்களுக்கு. அப்படிங்கும்போது இன்னைக்கு வந்து அந்த விஷயமா வந்து வழக்கறிஞர் வந்து பொதுவெளியில கொண்டு வந்திருக்காரும்போது, அத நம்ம பேசாம தவிர்க்க முடியாது. ஏன்னு சொன்னா, பேசாம தவிர்த்தோம்னு சொன்னா, ஒரு கால் அவருக்கு ஏதோ உயிருக்கு ஒரு அச்சுறுத்தல், ஆபத்து வந்துச்சுன்னு சொன்னா, அதுக்கப்புறம் நம்ம உட்கார்ந்து பேசி என்ன பிரயோஜனம்? அப்ப அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து அரசுக்கு நம்முடைய கோரிக்கைகளை, நம்முடைய வழியை ஒ அதாவது அவர் தப்பு பண்ணியிருக்காப்புல. பண்ணாரா? பண்ணாருன்னு சொன்னா, அவர நீதிமன்றத்து மூலியமா சிறைக்கு வச்சிருக்கீங்க. இனி நீதிமன்றமாச்சும் சங்கராச்சு. ஆனா சட்டத்தை காவல்துறையோ, சிறைத்துறையோ கையில எடுத்துக்கிட்டு, அவர வந்து தண்டிப்பது என்பது அதுவும் ஒரு விதமான மிகப்பெரிய ஒரு குற்றம் தான். சங்கர் செஞ்ச குற்றத்தை விட 2 மடங்கு பெரிய குற்றம் அந்த குற்றம்.
இல்ல முன்னாடிலாம் வந்து அவரு திருச்சி போனாலோ, இல்ல வேற எங்க கோயம்புத்தூர் போனாலோ, மாறி மாறி இடத்துக்கு போகும்போது வந்து உடனே உடனே செய்தி வரும். இப்ப அது அப்படியே இல்லாம போயிடுச்சு. அதுல எதுவும் உட்காரணம் இல்ல அப்படி ரகசியமா கூட்டு போறாங்க. இப்ப என்னன்னா கோயம்புத்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா, எங்க கட்சியினுடைய மாவட்ட தலைவர் வந்து இருக்காரு. அப்புறம் மாநில நிர்வாகி இருக்காரு. அவங்கெல்லாம் போய் மனு போட்டாங்க. மனு போட்டு சங்கர பார்க்க சொன்னேன். பார்க்க சொன்னா, நான் சங்கர் உள்ளவே இருக்காரு. ஆனா சங்கர் இல்ல வேற கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் புழல் சிறைக்கு வந்த பிறகு கூட எங்க நிர்வாகிகள அனுப்பி விட்டு போய் பார்க்க சொன்னேன். அங்கே வந்து இல்ல அவரு கோர்ட்டுக்கு போயிட்டாருன்னு சொன்னேன். இப்ப நான் போனா பார்க்காம காட்ட மாட்டாங்க. ஏன்னா சிறைத்துறைக்கு நல்லா இதே மாரி தெரியும். கோர்ட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. கோர்ட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இல்ல காட்ட மாட்டாங்க. காட்ட மாட்டாங்க. அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து மற்ற நபர்கள அனுப்பி பார்க்க முடியாம நிலை இருக்கு. வழக்கறிஞர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப புகழேந்தி வழக்கறிஞர்ன்னு சொன்னா, அவரு கரெக்ட்டா இது பண்ணுவாரு. அவருக்கு அனுபவம் இருக்கு. சிறைத்துறை என்னென்ன பண்ணும், என்னென்ன பண்ணாதுன்னு. இப்போ வந்து இப்போ சங்கர் சார்பா ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, புது முகங்களா இருக்கு. யாருன்னே தெரியல அவங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள வந்து யார் நியமனம் பண்ணா? இ இப்படியெல்லாம் ஒரு கேள்வி ஆகுது. ஏன்னு சொன்னா, ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னு சொன்னா, கொஞ்சம் தடுமாற்றங்கள் அந்த வழக்கறிஞர்கிட்ட இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அவர கைது பண்றாங்க. கைது பண்ணி சிறைக்கு போயிடுறாரு. சிறைக்கு போன உடனே வந்து அவர் மீது குண்டர் சட்டம் போடக்கூடாதுன்னு ஹேபியஸ் போடுறாங்க. முன்னாடியே குண்டர் சட்டம் போட்ட பிறகு நீதிமன்றம் போடுது. போடுறதுக்கு முன்னாடியே வந்து அவர் மீது குண்டர் சட்டம் போடக்கூடாதுன்னு சொல்லி எஸ்சிபி போடுறாங்க உயர்நீதிமன்றத்துல. அப்ப நீதிபதி என்ன பண்றாரு, அது எப்படி குண்டர் சட்டமே போடாத நபருக்கு போடாதீங்கன்னு சொல்லி அரசுக்கு நாங்க வந்து சஜஷன் சொல்ற அளவுக்கு சட்டத்துல இடம் இல்ல. என்ன இப்படி லூஸ் தனமா வந்து இந்த மாதிரி ஃபைல் பண்ணிருக்கீங்கன்னு ரிஜெக்ட் பண்றாரு. அந்த கேஸை ரிஜெக்ட் பண்றாங்க. கேஸ் ரிஜெக்ட் பண்றாங்க. அப்போ இது போல யார் குறுக்குத்தனமான ஐடியா குடுக்குறதே எனக்கு தெரியல. யார் குடுத்து இப்படியெல்லாம் போடுறாங்கன்றது. சிறையிலேயே ஏன்னா நமக்கு வந்து பல வருடங்கள் அனுபவங்கள் இருக்கு. ஒருத்தர் குண்டர் சட்டம் போட்டதுக்கு அப்புறம் வந்து ரிட்டு போடுவாங்க. அந்த ரிட்டு கூட பார்த்தீங்கன்னு சொன்னா, அதுவா வந்து நம்பர் ஆகும் அது. நம்பர் ஆயிட்டு அதுவா விசாரணை ரொட்டீன்ல தான் வரும். ரொட்டீன்ல வந்து அது ரொட்டீன்ல வர்றதுக்கு ஒரு 3, 4 மாசம் ஆயிடும். ஆனா, இப்ப சங்கருடைய அதன் பிறகு சங்கருக்கு குண்டர் சட்டம் போட்டுறாங்க. குண்டர் சட்டம் போட்ட பிறகு ரிட்டு போடுறாங்க. ரிட்டு போட்ட உடனே பார்த்தீங்கன்னா, விசாரணைக்கு எடுத்துக்கிறாங்க. விசாரணைக்கு எடுத்துக்கிறாங்க. ஆமா. அப்படி விசாரணைக்கு எடுக்கவே மாட்டாங்க. குண்டர் சட்டம் போட்டாங்கன்னு சொன்னவன், அதுக்கு அடுத்த நிலை எப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த ரிட்டு அந்த டெய்லி போய் பார்ப்பாங்க. இன்னைக்கு எத்தனை ஓடி இருக்கு. அங்க ஒரு 1000 பேருக்கு குண்டர் சட்டம் தமிழ்நாடு முழுக்க போட்டிருந்தாங்கன்னா, அங்க சீட்டு ஒட்டிடுவாங்க. அந்த குண்டர் சட்டம் இன்னைக்கு வந்து 12 பேருக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அப்ப 12 பேருக்குன்னா நம்ம எந்த இடத்துல இருக்கோம். அப்ப நமக்கு குறைஞ்சது 3 மாசம் ஆகும். இல்ல 2 மாசம் ஆகும். இல்ல 6 மாசம். அந்த நம்பர பார்த்தா நம்ம ஓரளவு கணிச்சுக்கலாம். புரியுதுங்களா? இதுல சில நீதிபதிகள் எப்படின்னா, ஒரு நாளைக்கு 2, 3க்கு மேல எடுக்க மாட்டாங்க. சில நீதிபதி இப்ப சிடி செல்வம்லாம் இருந்தாப்புல. ஒரு நாளைக்கு 50 முடிச்சிருவாரு. குண்டர் சட்டத்தை. குண்டர் சட்டம் 50, 25, 30, 40, 50 முடிப்பேன். அப்போ சிடி செல்வம் அந்த பெஞ்சில வந்து உட்கார்ந்தாருன்னா, நாங்க சிறையில இருக்கும்போது சிடி செல்வம் உட்கார்ந்தாருன்னா, அப்பா வந்து உட்காந்துட்டாரா தலைவர் அடி அடின்னு தள்ளிட்டே வருவாரு. அதே மாதிரி என்ன பண்ணுவாரு, அடி அடின்னு அடிச்சு தள்ளிட்டே வருவாரு. அப்ப என்ன ஆகும்னா, நம்ம ஒரு 3 மாசம் கழிச்சு ரிலீஸ் ஆகும்னு சொல்லி இருந்தோம்னு வச்சுக்கலாம். ஒரே மாசத்துல அந்த குண்டர் சட்டம் உடைஞ்சுட்டா நம்ம வெளியே வந்துடலாம். உதாரணத்துக்கு. இப்படி இருக்கும்போது, இப்ப சங்கருடைய குண்டர் சட்டம் போட்ட உடனே ரிட்டு போடுறாங்க. ரிட்டு போட்ட உடனே எப்படி அது விசாரணைக்கு எடுக்கப்பட்டது? அப்ப விசாரணைக்கு எடுத்த பிறகு ஒரு நீதிபதி வந்து அவர் மீது போடப்பட்ட குண்டர் சட்டம் ரத்துன்றாங்க. இன்னொரு நீதிபதி வந்து இதெல்லாம் கவர்மெண்ட்ல கேட்கணும்ன்றாரு. அப்ப 2 பேரும் நடுவுல 3வது ஒரு நீதிபதி வந்து அந்த குண்டர் சட்டம் நல்லா புரிஞ்சுங்க. அந்த குண்டர் சட்டம் வந்து அவருக்கு போட்டது சரிதான் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்றாரு. 3வது ஒருத்தர். தீர்ப்பு சொல்றாரு. இப்ப என்ன ஆச்சுன்னா, ஒரு ரிட்டு போட்டு அது ரொட்டீனா வந்து 6 மாசம், 3 மாசம் ஆகும். அதன் பிறகு வந்து உடைஞ்சிடும். இது அவசரமா அங்க டேபிளுக்கு போய் உட்கார்ந்து, அது விசாரணைக்கு எடுத்து, இப்போ அந்த ரிட்டு வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொன்னா, அது சங்கருக்கு மிகப்பெரிய பின்னடைவு. அப்ப இந்த வேலைகளை யார் செய்றா? ஒண்ணுமே எனக்கு புரியல எனக்கு. இப்ப இத யாருகிட்ட உங்களுக்கே இது புரியல. ஒருவேளை வந்து சவுக்கு சங்கர்களுக்கு உதவி பண்ற மாரி யாரும் வந்து இப்படி பண்ணி காவல்துறையே ஆள வச்சு இப்படி பண்ணுதோன்றது ஒரு சந்தேகமா இருக்கு. குழப்பி விட்டு உள்ளே இப்ப வச்சுக்கிறது. உங்களுக்கு புரியுதுங்களா? நான் சொன்னது தெளிவா சொன்னேன் பாருங்க. ரிட்டு வந்துன்னா அது ஒரு 3 மாசம், 4 மாசத்துல வரும் அது. ஆனா இது வந்து ரிட்டு போட்ட உடனே விசாரணைக்கு வருது. ஒரு நீதிபதி இல்லன்றாரு, ஒரு நீதிபதி ஓகேன்றாரு. புரியுதுங்களா? அப்ப 3வது நீதிபதிக்கு போகுது. 3வது நீதிபதி இல்ல அவருக்கு குண்டர் போட்டது சரிதான்றாங்க. அப்போ 1 இயர் கழிச்சு தான் இப்ப சங்கர் வெளிய வரணுமா? 2வது ரிட்டு அப்பீல் பண்ண முடியாதாம். அப்போ அவசரமா இந்த வேலையை எந்த வழக்கறிஞர் செய்றாங்க? ஏன் இப்படி செஞ்சு இப்படி ஒரு சிக்கலை இப்படி ஒரு விதமான ஒரு அவர் வழக்குல சிக்கலை ஏற்படுத்துறது யாரு? இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலா இருக்கு. யாரோ ஒருத்தர் வந்து
சவுக்க சிறைக்குள்ளேயே வச்சுக்கிறதுக்காக அந்த கொலைப்படி பண்றாங்க. அப்படிதான். ஏன் சொன்னா இது அதிகபட்சமா 3 மாசத்துல ரிட்டு உடைய வேண்டிய ரிட்டுங்க அது. 3, 4 மாசம் ரிட்டு உடைய வேண்டியதுங்க. ஆனா இப்ப வந்து 1 வருஷத்துக்கிட்ட ஆகுற மாரி சூழ்நிலை. இப்ப அப்படி இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க வந்து போர்டு வைப்பாங்க. 45 நாள்ல போர்டு வைப்பாங்க. போர்டு. அந்த போர்டுல வந்து 3 நீதிபதி உட்கார்ந்திருப்பாங்க. 3 நீதிபதி வந்து முன்னாள் நீதிபதிகள். ரிட்டயர்ட் ஆன இது போர்டுல உட்கார்ந்திருப்பாங்க. அவங்க கருத்து கேட்டு அவங்க வந்து சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, இது வந்து இவங்க மேல போட்ட வழக்கு தப்பு இது அப்படின்னு ரிஜெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு ரிட்லயே வெளிய வந்துருவாங்க. அப்ப 45 நாள்ல வெளிய வந்துடலாம் ஒரு மனுஷன். குண்டர் சட்டமோ எந்த தடுப்பு கால் அது என்எஸ்ஏ குண்டர் சட்டமோ காப்பி கோசாவோ எது போட்டாலும் 45 நாள்ல வெளியே வரதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. அதான் 5% தான். 95% கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. 5% ரிலீஸ் பண்ணிடுவாங்க. புரியுதுங்களா? இப்ப எனக்கே குண்டர் சட்டம் போட்டாங்க. போடும்போது எனக்கு அதே மாதிரி அட்வைசரி போர்டில் போய் நிப்பாட்டினாங்க. நான் சொல்லிட்டேன், என்ன சொல்ல விரும்புறீங்கன்னா, நான் என்ன சொன்னா நீ என்ன பண்ண போற? கவர்மெண்ட் என்ன சொன்னா அதை கையெழுத்து போட்டு போற ஆள் நீ. ஏதோ நான் சொன்னதை கேட்டு உடனே என்ன ரிலீஸா பண்ண போறீங்க. என்ன பண்ணி தொலைக்கணும் பண்ணி அப்படின்னா உடனே எடுத்து வெளியே கூட்டு போ வெளியே கூட்டு போ நான் வந்துட்டேன். ஏன் சொன்னா இந்த இவனுங்க வந்து ஒன்றும் இல்லை, கவர்மெண்ட் என்ன சொல்றா அதை கேட்பாங்கன்னு வைங்க. அப்போ இன்னைக்கு வந்து அந்த அட்வைசரி போர்டுன்ற பார்த்தீங்களா போர்டு, அப்ப அந்த போர்டுக்கு முன்னாடி ஹைகோர்ட்ல இவங்க ஆர்டர் வாங்கி வச்சிருக்காங்க பாருங்க. அட்வைஸ் போடுறது நடக்கல. அட்வைசரி போர்டே இன்னும் நடக்கல. அது நடந்த பிறகுதான் ரிட்டே விசாரணைக்கு வரும். என்ன பண்ணாங்க அட்வைஸ் பேப்பர்லாம் முடிவு பண்ணி அதை சொல்லுவாங்க. அப்போ இந்த அட்வைசரி போர்டே நடக்கல. அதுக்கு முன்னாடி இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஒருத்தர் ரிலீஸ்ன்னாரு, ஒருத்தர் முடியாதுன்னாரு. கவர்மெண்ட்ட கேட்கணும். இன்னொருத்தர் வந்து இல்ல இவருக்கு போட்ட குண்டர் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டாருங்கும்போது, அப்போ அந்த உத்தரவுல என்ன வந்திருக்கு? அந்த உத்தரவுல வந்து மறுபடியும் ரிட்டு போட்டு உடைக்க முடியாதா? 1 வருஷம் முழுக்க இருந்தா சங்கர் வெளிய வரணுமா? என்ற ஒரு கேள்வி இருக்கு. இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்ப இந்த அட்வைசரி போர்டு போறதுக்கு முன்னாடி இது இவ்வளவு அவசரப்பட்டு உயர்நீதிமன்றத்துல போட்டு அது விசாரணைக்கு எடுத்தது ஏன்? ஏன்னா அந்த வரிசைப்படி தான் எடுப்பாங்க. குண்டர் சட்டம் போட்டாங்கன்னா வரிசைப்படி தான் எடுப்பாங்க. அத வந்து கீழ உள்ள ஒரு ஃபைல் எடுத்து மேல எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்ப இது ஏதோ ஒரு விதமான சூழ்ச்சிகள் நடந்து சங்கரை மேற்கொண்டு உள்ள வைக்கிறதுக்காக சில வழக்கறிஞர்களே துணை போறாங்களான்ற சந்தேகம் கூட எனக்கு வருது. இந்த இந்த வழக்குல வந்து அவரோட வழக்கு மட்டும் துணையா இல்ல, அவருக்கு உதவி பண்றங்கிற மாதிரி ஆட்கள் கூட இருக்கிறது வாய்ப்பு இருக்கு அப்படி. இப்போ நான் அவருடைய வழக்கறிஞர்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து புகழேந்தி, அவருடைய சீனியர் இருக்காரு, ராதாகிருஷ்ணன் சார். அவங்க தான் வந்து பார்ப்பாங்க. சங்கருடைய எல்லா வழக்கும் பார்ப்பாங்க லோக்கல்ல. இன்னைக்கு யார் யாரோ ஆஜராகுறாங்க. பட் அது நம்ம யாருன்னு கூட தெரியல. அவங்க எந்த அடிப்படையில இந்த இது அவசரப்பட்டு இப்படி போய் இது பண்றாங்கன்றதும் தெரியல. இப்ப நான் புகழேந்தியை கேட்கும்போது என்ன சொல்றேன், என்ன தோழர் பண்றது? யார் யாரோ எல்லாம் வந்து ஆஜராகுறாங்க. இப்போ ஊடால நம்ம போனோம்னு சொன்னா, நம்ம ஏதோ ஒரு போட்டி மாரி ஆகிடும். 2வது அவங்க குடும்பத்தார், அதாவது சங்கருடைய சகோதரியோ அல்லது சங்கருடைய குடும்பத்துல அவங்க அம்மாவோ யாரும் எனக்கு ஃபோன் பண்ணி, ஏன்னா குடும்ப நண்பரா இருக்கு. இன்ன வரையும் ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு கூட கேட்கல. கேட்டாலும் அவங்க பேரை வச்சு நம்ம உள்ள போய் அந்த வழக்கு சம்பந்தமா எது என்னன்னு விசாரிக்கல நம்ம. அதனால நாம உள்ள போய் இந்த நேரத்துல நமக்கு ஒரு தர்ம சங்கடத்தை வரக்கூடாதுன்றது நான் ஒதுங்கி இருக்கேன் தோழர் அப்படின்னு சொல்லிட்டு யாரு புகழேந்தின்னு சொல்றாரு. இது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சிறைக்குள்ள வச்சு அவரை வந்து ஒரு விதமான அச்சுறுத்தலை ஏற்படுத்தி, மன உளைச்சலுக்கு ஆளாக்க அ க காவல்துறையும், சிறைத்துறையும் நினைக்குதுன்னு சொன்னா, இது ஒரு தவறான முன்னுதாரணமாவே தெரியுது. காவல்துறையும், சிறைத்துறையும் சட்டத்த தங்களுடைய கையில வச்சுக்கிட்டு, நீதிக்கு புறம்பா அநீதி சங்கர் விஷயத்தில் ஏற்படுத்துறாங்களோ! அப்ப இது ஒரு தவறான முன்னுதாரணம் ஆயிடும். இன்னைக்கு சங்கருக்குன்னா நாளைக்கு யாருக்கும் வரலாம். எனக்கும் வரலாம், உங்களுக்கும் வரலாம், யாருக்கும் வேணா வரலாம் இல்லைங்களா? அப்ப இந்த தவறான முன்னுதாரணத்துக்கு நம்ம இதை எப்படி எதிர்கொள்ளணுன்றதே நாம வந்து முக்கியமா நம்ம உள்வாங்க வேண்டிய விஷயத்துல இருக்கோம். போக போக தான் எப்படி போகுதுன்னு பார்க்க முடியும். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களுக்காக சில மிக்க நன்றி.